Hi, good evening to all. Subscribers, membership holders and non-membership holders எல்லாருக்குமே ஒரு 11 டேஸ்க்கு முன்னாடி யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் நான் போட்டிருப்பேன். ஒரு ஸ்விங் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 49,800க்கு டவுன் ட்ரெண்டில் டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டார்கெட் 19,800க்குள்ளார ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் ஒரு பிக் மூவை கரெக்ஷன் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பை நெக்ஸ்ட் மந்த் புட் ஆப்ஷன் நியர்பை 51,000 பிஇன்னு அந்த டைமில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1,500 1,300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸும் ஒரு 50,000 வந்து நான் போட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ 20 ஆகஸ்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் பிஃபோராகவே நம்மளுக்கு அது ரீச் ஆகிடுச்சு. இனிமே நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு புல்பேக் ஆகுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்லோ ட்ரெண்டில் புல்பேக் ஆகலாம், இல்லாட்டி மார்க்கெட் இப்போது இருக்கிற ட்ரெண்டில் பேனிக் சுச்சுவேஷனில் ஒரு வேளை ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபாலோ ஆகி அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்லோப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோப் என்ன, நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன இருக்கும் டவுன் ட்ரெண்டில், அண்ட் நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டில் என்ன டார்கெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இன்ட்ராடே கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆக இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்னோடய போஸ்ட்டை அப்பப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் எடுத்திருந்தாலே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 50,000 to 70,000 ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே கோர்ஸ் என்கிட்ட படித்தவங்க லாஸ்ட் வீக் நம்மளுக்கு அட்டன் பண்ணவங்க இன்றைக்கி அவங்களோட ரியல் டைம் ட்ரேடை வந்துட்டு நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண 30,000க்கு ஆல்மோஸ்ட் 17,000 இன்றைக்கி ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு மண்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை க்ரியேட் பண்ணலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே செட் பண்ணுவோம். எதுக்காகனா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கத்தில் வரைக்கும் போய் அது டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே டார்கெட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 45 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ட்ரி லெவல்ஸில் இருந்து கன்சிடர் பண்ணுவோம். 45 பாயிண்ட்ஸ் எதுக்காகனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஏடிஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி சாதாரணமாக 5 மினிட்ஸில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிறது இதோட மீனிங். ஸோ அதனால் மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1க்கும் R2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி 945க்கு மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2வை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது. அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல்பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 4, பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா
அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். சினாரியோ 5, ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.